வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. நாகை மாவட்டத்தில் அடுத்தடுத்து 7 வீடுகளின் பூட்டை உடைத்து நகை திருட்டில் ஈடுபட்ட திருடனை பொதுமக்கள் பிடித்து தர்மடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றனர். அர்த்தராத்திரியில் சத்தமில்லாமல் புகுந்து கைவரிசை காட்டி வந்த திருடன் வசமாக சிக்கியது எப்படி? அடுத்தடுத்து 7 வீடுகளில் பூட்டை உடைத்து நகை திருட்டில் ஈடுபட்ட திருடன் ஊர் மக்களிடம் வசமாக சிக்கிய காட்சிகள்தான் இது. பிடிபட்ட திருடனுக்கு தர்ம அடி கொடுத்து நகைகள் மீட்கப்பட்டன. நடந்தது என்ன? நாகை மாவட்டம் கீழையூர் வடக்கு தெருவைச் சேர்ந்த பானுமதியின் வீட்டில் கடந்த வாரம் பீரோவை உடைத்து வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. அது தொடர்பான புகாரில் விசாரணை நீடிக்க இதே பகுதியில் உள்ள வெண்ணிலாவின் வீட்டிலும் தங்க நகைகள் மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டன. அதிர்ச்சியடைந்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்த ராத்திரி நேரத்தில் கடப்பாறையுடன் மர்ம நபர் ஒருவரின் நடமாட்டம் இருப்பதாக தெரியவந்தது. இதனால் கடந்த 10 நாட்களாக கீழையூர் இளைஞர்கள் இரவில் தூக்கத்தை துறந்து ஊரை சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். வியாழன் அதிகாலையில் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த இளைஞர்களிடம் திருடன் வசமாக சிக்கியுள்ளார். இளைஞர்களை கண்டதும் நிற்காமல் ஓடிய திருடன் அருகில் உள்ள கல்லூரி வளாகத்திற்குள் புகுந்து தப்பிக்க முயன்றார். ஆனால் ஓட ஓட துரத்தி திருடனை மடக்கி பிடித்த இளைஞர்கள் தர்ம அடி கொடுத்தனர். வரும் வழியில் ஒரு வீட்டில் வெள்ளி கொலுசு மற்றும் தங்கச் செயினை இவர் திருடியுள்ளார். கீழையூரில் கைவரிசை காட்டி வந்த திருடன் வசமாக சிக்கிய தகவல் தீயாய் பரவ ஊர்க்காரர்கள் ஒன்று கூடினர். திருடனை காவல் நிலையம் அழைத்துச் சென்று ஒப்படைத்தனர். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் பிடிபட்ட திருடன் திருத்துறைப்பூண்டி திரௌபதி அம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த குமரன் என்பதும் பல்வேறு திருட்டு வழக்குகளில் தொடர்புடைய குற்றவாளி என்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து பிடிபட்ட திருடனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.